வரலட்சுமி பூஜைக்காக பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்காக முன்னாடி வாரத்துலேருந்தே பூஜை ரூமில் இருந்து வீடு எல்லாமே ஒட்டடை அடித்து ஃபேன்லாம் தொடச்சி ஸ்க்ரீன்லாம் வாஷ் பண்ணி போட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால சரி பூஜை ரூம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாமே பூஜை ரூம்லாம் கறி அடைஞ்சு இருந்ததுங்க. அது எல்லாமே சுத்தமாக நல்லா சோப்பு தூள் போட்டு நல்லா சோப்பு பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி அதெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் பார்த்தீங்கன்னா கபோர்டெலாம் என்ன பிசுப்பு என்ன தான் நம்ம சிம்னி ஓடுனாலும் என்ன பிசுப்பு இருக்கும். அதனால் கபோர்டு எல்லாமே நான் இந்த மாதிரி என்னோடய கபோர்டு வந்து கிளாஸ் ஃபினிஷ், அதனால் வந்து கிளாஸியாக இருக்கும். தொடச்சிட்டு அப்படியே பளிச்சுன்னு கிளாஸியாக பளபளன்னு மின்னும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எவ்ரி இயர், அதாவது எப்போல்லாம் எனக்கு க்ளீனாக இல்லைன்னு தோணுதோ அப்போல்லாம் ஏறி இந்த மாதிரி ஏணி போட்டு துடைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே கிச்சன் ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் அப்படியே பளபளன்னு இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிளாஸ் ஃபினிஷ் போடுங்க. நீங்கள் கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் போடுங்க. ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் கலர் ஃபேட் ஆகாது. ஆனால் நிறைய இன்டீரியர் கிளாஸ் ஃபினிஷ் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கிளாஸ் ஃபினிஷ் போடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னோடய கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு இந்த கடுகு டப்பா சீரக டப்பாலாம் எடுத்து சுத்தமாக தொடச்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனு பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணுவேன் இந்த டைமில். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம், அதனால் வந்து ஸோ இந்த டைம் வாஷ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பெட்ஷீட்லாம் அப்பப்போ துவைப்பேன். ஸோ ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ வாஷ் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைனலாக என்னோடய கிச்சன்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நிம்மதியாக இருந்தது. பூஜை ரூம், ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூமும் சேர்ந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மாட்டுறது, இந்த ஸ்க்ரீனை கழட்டி வாஷ் பண்ணி அதை மாட்டுறது இருக்குது தெரியுமா, அது பெரிய டாஸ்க்குங்க. எந்தெந்த இடத்துல எதை ஃபிட் பண்ணணும், எதை திருப்பி ஃபிட் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கரெக்டாக போட்டு அது மட்டும் இல்லை ஸ்க்ரீன்லாம் வாஷ் பண்ணி துவைச்சி எல்லாமே ஸ்க்ரீன் அங்கங்கே மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வாங்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ப்ளவுஸ் பீட் 21 ப்ளவுஸ் பீட் வைப்பேன். அதே மாதிரி ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கணும். அதுக்கு தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு அது மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கணும். ஸோ எங்கள் வீடு வரலட்சுமி பூஜை களை கட்டியாச்சுங்க. இனிமேல் வரலட்சுமி பூஜையோட இனி வர நாளில் வரலட்சுமி பூஜையோட வீடியோவை பார்க்கலாம்.